ஓம் சாந்தி 22/7/22 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது துக்கத்தின் பந்தனங்களிலிருந்து விடுபட்டு சுகத்தின் சம்பந்தத்தில் செல்ல வேண்டும். ஆகையால் பழைய கர்ம பந்தனங்களின் கணக்கு வழக்குகள் அனைத்தையும் முடிக்க வேண்டும். கேள்வி: இந்த யுத்த ஸ்தலத்தில் எல்லைக்கப்பாற்பட்ட பாக்ஸிங் அதாவது மல்யுத்தம் எது? மல்யுத்தத்தில் வெற்றிக்கான ஆதாரம் என்ன? பதில்: மாயா ராவணனுடன் குழந்தைகளாகிய உங்களுடைய பாக்ஸிங் நடக்கிறது. இதற்குதான் மல்யுத்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த யுத்தத்தில் வெற்றியாளர் ஆகுவதற்கு நாம் ஒவ்வொரு கல்பமும் வெற்றி அடைந்திருக்கிறோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். மாயா ராவணன் மீது வெற்றி அடைவதற்கு 5 பூதங்களை தானம் கொடுக்க வேண்டும். தானம் கொடுத்துவிட்டு பிறகு ஒருபோதும் திரும்ப பெறக்கூடாது. ஒருவேளை கொடுத்துவிட்டு திரும்ப பெற்றுவிட்டால், காம கோபத்திற்கு வசமாகிவிட்டால், அப்போது மற்ற அனைத்து பூதங்களும் தொல்லை கொடுக்க ஆரம்பித்துவிடும். இந்த முரளியில பாபா உங்களுடைய புத்தி இப்போ திறந்திருக்கு. உங்கள் புத்தியில் முழு ரகசியமும் இருக்கு. ஆனால் வரிசை கிரமமாக முயற்சி கேட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்றார். அதனால இப்போ உலகம் மாறப்போகிறது. அதற்காக தான் மகாபாரத போர் நடக்க இருக்கிறது. இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. எது யுத்த மைதானம், யாரோடு நம்ம யுத்தம் பண்ண போகிறோம், அந்த யுத்தத்தில் வெற்றி அடையணும்னா என்ன செய்யணும், இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்றார். உங்களுடைய யுத்தம் மாயையோடு தான். இதற்கு பாக்ஸிங் அப்படின்னு சொல்லலாம், மல்யுத்தம் அப்படின்னு சொல்லலாம். பாக்ஸிங் அப்படின்னா விளையாட்டாகவும் இருக்குது, யுத்தமாகவும் இருக்குது. பாக்ஸிங்கில் மட்டும் 2 அப்போனன்ட்ஸும் ஈக்குவலாக இருப்பாங்க, ஈக்குவல் சக்தி உடையவர்களாக இருப்பாங்க. ஒருத்தர் ரொம்ப பவர்ஃபுல், ஒருத்தர் கொஞ்சம் கம்மின்னு இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தால் பாக்ஸிங்கில் என்ன ஆகும், நல்லா அடி வாங்க வேண்டியதாக இருக்கும். எதுக்கு பாபா இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறார் அப்படின்னா, என்னுடைய ராஜ்யம் அரைக்கல்பம் நடக்குது, மாயாவினுடைய ராஜ்யம் அரைக்கல்பம் நடக்குது. அதனால் ஈக்குவல் அப்போனன்ட்ஸ் மாதிரி அரைக்கல்பம் வெற்றி, அரைக்கல்பம் தோல்வி அப்படின்றார். அடுத்தது பாபா, நான் உங்களுக்கு உலகத்தினுடைய ராஜ்யத்தையே கொடுத்துருவேன், உங்களை உலக மகாராஜாவாக ஆக்கிடுவேன். ஆனால் திவ்ய திருஷ்டினுடைய சாவி மட்டும் அது என்கிட்டயே நான் வச்சுருப்பேன். அதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அது என் வேலைக்கு உதவக்கூடிய விஷயம் அப்படின்றார். ஏன்னா காட்சிகள் காட்டக்கூடிய ரைட்ஸ் எனக்கு தான் இருக்குது. அது நம்ம கையில் வந்தால் நம்ம எல்லாம் அறிந்தவர் கிடையாது. ஆகையால் காட்சி கூட சரியான பர்சனுக்கு காட்டலை அப்படின்னா அதுவும் தப்பாயிடும், இல்லை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆகையால் இது என்கிட்டயே இருக்கும், நான் இது யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்றார். முரளியின் பாடல்: நீ ஒருவன் கிடைத்ததால் உலகமே கிடைத்தது. ஓம் சாந்தி. இந்த பாடல் பந்தனத்திலிருந்து விடுபட்டு யார் பாபாவின் சம்பந்தத்தில் வந்திருக்கிறார்களோ அவர்களை பற்றியது. அதாவது யாரெல்லாம் பாபா குழந்தைகளாக மாறுறாங்களோ அவங்க தான் இப்படி பாட முடியும். பாபா, நீங்கள் ஒருவர் கிடைத்ததுனால எங்களுக்கு உலகமே கிடைத்தது என்று. இந்த நேரத்தில் மாயையின் பந்தனம் இருக்கிறது. அதற்கு அசுர பந்தனம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது இது உங்களுடையது ஈஸ்வரிய சம்பந்தம் ஆகும். பந்தனத்தில் துக்கம் இருக்கிறது, சம்பந்தத்தில் சுகம் இருக்கிறது. எனவே துக்கத்தின் பந்தனத்திலிருந்து விடுவித்து சுகத்தின் சம்பந்தத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். பக்தர்கள் என்றால் பகவானை நினைவு செய்பவர்கள், பகவானை சந்திப்பதற்காக அவரை வழிபடுகிறவர்கள். ஆனால் உலகத்தில் பகவானை அறிந்திருக்கும் பக்தர் ஒருவர் கூட இல்லை. பகவான் ஒருவர்தான், அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது.
எல்லைக்குட்பட்ட தந்தையின் ஆஸ்தி இருந்த போதிலும் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கிறார்கள். ஏனென்றால் எல்லைக்குட்பட்ட ஆஸ்தியில் துக்கம் இருக்கிறது, எல்லையற்ற ஆஸ்தியில் சுகம் இருக்கிறது. ஆகையால்தான் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர் என்று பாடவும் பட்டிருக்கிறது. துக்கத்தை நீக்கி அமைதியை கொடுப்பவர் என்று சொல்வதில்லை. அனைவருமே அமைதியில் சென்று விட்டார்கள் என்றால் பிறகு சிருஷ்டியே இருக்காது. ஆகையால் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர் என்று சொல்லப்படுகிறார். அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கிறார். முக்தியுடன் அவசியம் ஜீவன் முக்தியும் இருக்கிறது. ஜீவன் முக்தி சுகத்தின் சம்பந்தமாகும். அந்த நேரத்தில் ஆத்மாக்கள் சதோ பிரதானமாக இருப்பார்கள். இங்கே நீங்கள் துக்கத்தின் பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்காக வந்திருக்கிறீர்கள். இன்னொரு பக்கம் சுகத்தின் சம்பந்தத்தில் இணைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறீர்கள். கர்ம பந்தனத்தின் கணக்கு வழக்கை முடிக்க வேண்டியதாக இருக்கிறது. புதிய உலகத்தில் துக்கம் இருக்காது. முதலில் சுகத்தின் சம்பந்தம், பிறகு துக்கத்தின் பந்தனம் தொடங்குகிறது. சுகம் துக்கம் அனைத்தும் இந்த விளையாட்டிற்காக தான் இருக்கிறது. இந்த சுகம் துக்கம் இல்லை அப்படின்னா உலகத்தினுடைய விளையாட்டே இல்லை அப்படின்றார். அரைக்கல்பம் சுகமாக இருப்பீங்க, அதுக்கப்புறம் இந்த சுகத்தை இழந்து துக்கத்தில் வந்து பகவானை தேடி வழிபட்டு கஷ்டப்பட்டு பகவானை அடையிறதுக்காக முயற்சி செய்வீங்க. அதுக்கப்புறம் பகவான் வந்து பதித்தர்களை பாவனமாக்கி மீண்டும் உலகத்தின் எஜமானர்களாக மாற்றுறார். இதெல்லாம் இருந்தால்தான் விளையாட்டு. நீங்கள் நிறைய சுகத்தை அடைகிறீர்கள் என்றால் நிறைய துக்கத்தையும் அடைகிறீர்கள். அவர்கள் கொஞ்சம் துக்கத்தை அடைகிறார்கள், ஆகையால் சுகத்தையும் கொஞ்சம்தான் அடைகிறார்கள். அதாவது எந்த அர்த்தத்தில் பாபா புரிய வைக்கிறார் அப்படின்னா, நீங்கள் 100% சுகத்தை அனுபவிக்கிறீங்க, அதனால் துவாபர யுகத்தில் கொஞ்சம் துக்கம் வந்தாலும் உங்களால் தாங்கிக்க முடியாது, நிறைய துக்கம் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க அந்த 100% சுகத்தை அனுபவிக்காததுனால துவாபர யுகத்துடைய துக்கம் கூட அவங்களுக்கு வந்து கொஞ்சமாக தான் தெரியும், ரொம்ப பெருசாக தெரியாது. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காக எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்கிறது? ஏன்னா 63 பிறவிகளுடைய அந்த அழுக்கு அல்லது அசுத்தம் இருக்கிறதுனால அவ்வளோ ஈஸியாக தூய்மையாயிட முடியாதுன்றார். அதனால் நேரம் எடுத்துக்குது. தூய்மையாக இருப்பது தான் முக்கியமான விஷயம். ஒருவரிடம் புத்தியை ஈடுபடுத்த வேண்டும், அதற்காக வீடு வாசலை விட்டுவிடக்கூடாது. எல்லைக்குட்பட்ட சந்நியாசிகள் அப்படி விட்டுவிடுகிறார்கள். உங்களுடையது எல்லையற்ற சந்நியாசம். அவர்கள் பழைய உலகத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் முழு உலகத்தையும் மறக்க வேண்டும். நாம் எல்லைக்குட்பட்ட நிலையிலிருந்து எல்லையற்ற நிலைக்கு செல்ல வேண்டும். நீங்கள் என்ன நடிப்பு நடித்தீர்களோ அதையே ஒவ்வொரு கல்பமும் நடிக்கிறீர்கள். இந்த விஷயங்களை பற்றி உங்களை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. 3 அடி நிலம் எடுத்து பாடசாலையை திறந்து வையுங்கள். பிறகு நீங்கள் முழு உலகத்தின் எஜமானர் ஆகிவிடுவீர்கள் என்று பாபா குழந்தைகளுக்கு சொல்கிறார். அடுத்தது பிரம்மா பாபா ஆரம்பத்தினுடைய அனுபவத்தை சொல்கிறார். ஆரம்பத்தில் ஒரு சிறிய வீடு இருந்தது, 3 அடி நிலத்தில் இருந்தது. நீங்கள் சிறிய அறையில் இருந்தீர்கள். அதாவது மவுண்ட் அபுக்கு ஷிஃப்ட் ஆன பின்னாடி பிரிட்ஜ் கோட்டின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பங்களா தான். அது ஒரு ராஜாவுனுடைய கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. அப்போ அங்கே தான் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து ராஜாக்களுடைய ப்ராப்பர்ட்டியெல்லாம் டேக் ஓவர் பண்ணும்போது அதையும் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து இப்போ பாண்டவ் பவன் இருக்கு இல்லையா, அந்த இடத்த வாங்குறாங்க. அது வந்து ஒரு ஜமீன்தாரருடைய இடம். அங்கே வந்து அந்த ஜமீன்தாரர் வந்து குதிரைகள் எல்லாம் கட்டி போடுவாரா. ஒரு சின்னதாக தான் ஒரு வீடு,
அதை பார்த்த உடனே எல்லா சகோதரிகள் அழ ஆரம்பிச்சிட்டாங்களா. அந்த மாதிரி ஒரு மோசமான இடமாக இருந்தது. அதை பாபா அந்த 3 அடி நிலம்தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறார். சின்ன ஒரு அறையில் ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் அம்மா பாபா எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லி இதை நல்லா நம்ம உருவாக்குவோம், பாபா கைவிட்டுட மாட்டார் அப்படிலாம் புரிய வச்சு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தங்குறதுக்கு வேண்டிய வசதிகளை உருவாக்குனாங்க. பிறகு பட்டி உருவானது. குழந்தைகளும் நிறைய பேர் வந்தார்கள். பிறகு கார், பஸ் ஆகியவை எல்லாம் வந்தது. அதனால பாபா எல்லாருக்கும் சொல்கிறார், 3 அடி நிலம் இருந்தாலே போதும், நீங்கள் ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உலகத்தின் எஜமானர்களாகவே ஆக போகிறீங்க அப்படின்னு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா சாந்திவன் அதை விட எவ்வளோ சுக வசதிகள், சாதனங்கள் எல்லாமே இருக்குது. பாண்டவோனில் தாதி இருக்கும்போது, பிரகாஷ்மணி தாதி இருக்கும்போது ஒரே ஒரு அம்பாசிடர் கார். ஆனால் இப்போது எத்தனை கார், எத்தனை பஸ் எல்லாமே இருக்கு இல்லையா. அதனால் ஆரம்பிங்க, நிறைய பேர் வருவாங்க, அப்புறம் எல்லா வசதிகளும் கிடைக்கும், சேவை செய்யுங்க அப்படின்றார். இது இறைவனின் யூனிவர்சிட்டி, முழு உலகத்திற்கானதாகும். அனைவருக்கும் சத்கதி கிடைக்கிறது. மாயை மிகவும் கொடியது. மாயை உங்களை துக்கத்தில் கொண்டு வருகிறது. இது ஒரு விளையாட்டாகும். அடுத்தது பாபா பாக்ஸிங்கை பற்றி சொல்கிறார். பாக்ஸிங் ஒரு விளையாட்டாக கூட இருக்குது, அதே நேரத்தில் யுத்தமாக கூட இருக்குது. மல்யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்ஸிங்கில் இருவருமே சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அதுபோல பாபாவுடைய ராஜ்யம் அரைக்கல்பம், மாயாவின் ராஜ்யம் அரைக்கல்பம். அதாவது அரைக்கல்பம் வெற்றி, அரைக்கல்பம் தோல்வி ஏற்படுகிறது. நீங்கள் பாரதத்தை சொர்க்கம் ஆக்குவதற்கு நிமித்தம் ஆகிறீர்கள். சொர்க்கத்தின் வாசலை திறக்கிறீர்கள். உலகம் மாற வேண்டும். ஆகையால் மகாபாரத போர் நடக்க இருக்கிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுடைய புத்தி திறந்துவிட்டது. ஆகையால் எப்படி யுத்த மைதானத்தில் நின்றிருக்கிறோம், மாயை எப்படி எதிர்க்கிறது என்பதை அறிந்திருக்கிறீர்கள். நன்றாக யோகா செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். நீங்களும் கூட நிர்வாண தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். பாபா எப்படியோ அப்படியே நீங்களும். தந்தை உங்களுக்கு உலக ராஜ்யத்தை கொடுக்கிறார். அதற்கு பதிலாக திவ்ய திருஷ்டியின் சாவியை தன்னிடமே வைத்து கொள்கிறார். இது என்னுடைய வேலைக்கானது என்று சொல்கிறார். அதாவது பொதுவாக எப்பவுமே பாபா இப்படி தான் சொல்வார், நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், ஆனால் அந்த திவ்ய திருஷ்டியினுடைய சாவி மட்டும் நான் தான் வச்சுருப்பேன், அதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அந்த காட்சி காட்டக்கூடிய ரைட்ஸ் எனக்கு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்வார். பக்தி மார்க்கத்தில் உங்களை குஷிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. ஆகையால் அதை வேறு யாருக்கும் கொடுப்பதில்லை. உங்களுடைய புத்தியில் முழு ரகசியமும் இருக்கிறது. அதுவும் வரிசை கிரமமாக முயற்சி கேற்றாற்போல் இருக்கிறது. பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறார், பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறீர்கள். தர்மராஜ் பாபா முற்றிலும் அக்யூரேட் ஆனவர். உண்மையிலும் உண்மையான தர்மராஜர் ஒருவர்தான், அவருக்கு மேலே யாரும் இல்லை. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், புத்தியை எல்லைக்கு உட்பட்ட மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்டதிலிருந்து கடக்க வைத்து தன்னுடைய சாந்தி தாமத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். துக்கத்தின் பந்தனங்களில் இருந்து விடுபடுவதற்கு ஈஸ்வரிய சம்பந்தத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், முழு உலகத்தின் சேவை செய்வதற்கு
3 அடி நிலத்தில் ஆன்மீக யூனிவர்சிட்டியை திறக்க வேண்டும். எல்லையற்ற ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி படிக்க வேண்டும் மற்றும் படிப்பிக்க வேண்டும். வரதானம்: தபஸ்யாவின் மூலம் அனைத்து பலவீனங்களையும் பஸ்மம் செய்யக்கூடிய முதல் நம்பர் ராஜ்ய அதிகாரி ஆகுங்கள். முதல் ஜென்மத்தில் முதல் நம்பர் ஆத்மாக்களுடன் ராஜ்ய அதிகாரம் அடைய வேண்டுமென்றால் என்னென்ன பலவீனங்கள் இருக்கிறதோ அதை தபஸ்யாவின் யோக அக்னியில் பஸ்மம் செய்யுங்கள். மனம் புத்தியை ஒருமுகப்படுத்துவது என்றால் ஒரே எண்ணத்தில் நிலைத்திருந்து ஃபுல் பாஸ் ஆகுவது. ஒருவேளை மனம் புத்தி சிறிதளவு தடுமாறினால் திடத்தன்மையின் மூலம் ஒருமுகப்படுத்துங்கள். வீண் எண்ணங்களின் முடிவுதான் சம்பூர்ண நிலையை அருகில் கொண்டு வரும். ஸ்லோகன்: நேரத்தை எண்ணக்கூடியவர்களாக இல்லாமல் தந்தை மற்றும் தன்னுடைய குணங்களை எண்ணக்கூடிய நிரம்பியவர் ஆகுங்கள். ஓம் சாந்தி. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. உன்னை சந்தித்ததால் வாழ்க்கையில் பரமானந்தம் அடைந்தேனே. உன்னை சிந்தித்ததால் இதயத்தில் பேரானந்தம் அடைந்தேனே. அன்பின் தீபம் நீ ஏற்றினாய், ஒளியானதே என் வாழ்க்கையே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே.